ஹாய் மக்களே, நான் உங்கள் முத்து. நான் உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். அது சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சா சாப்பிட்டு, அதனால் ஒரு vlog எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோங்க. இந்த வீடியோ பிடிச்சி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து புதினா எடுத்திருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அடுத்து பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்களா, நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, தக்காளி, பச்சை மிளகா, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பட்டை சோம்பு எடுத்திருக்கோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ போகலாம் நம்ம. A few moments later. ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எங்கள் அம்மா வந்து இந்த பட்டை சோம்பு இதெல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. அதை அப்படியே அந்த இதில் போட்டுக்கலாம். போட்டு அதை ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டினதுக்கப்புறம் வெங்காயம் ஊற்றி வச்சுருந்தோம்னா அதை அப்படியே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சோண்டு தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு தக்காளி போட்டுருக்கோங்க. போட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டுங்க. அது வதங்குற வரைக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுங்க. கிளறி விட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. விட்டதுக்கப்புறம் பிரியாணி பொடி அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நான். கிளறி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அடுத்து சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். நம்ம கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த இதில் போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா மசால் பொடி உள்ளே போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டு தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அது நல்லா அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கிளறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அடுத்து கொஞ்சோண்டு புதினால, கொத்தமல்லி இந்த இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம போட்டு வாசனைக்காக தான் போடுறோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. நான் 3 டம்ளர் ஊற்றிக்கிறேன் நான். ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதனால் கொஞ்சம் நேரம் கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்டு அதை நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் மூடி வச்சு லாக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சுருக்கோம். கொதிச்சதுக்கப்புறம் விசில் வந்துடுச்சுன்னா இறக்கிடலாம். நம்ம எங்கள் ஊரில் வேறு மழை வர மாதிரி இருக்குது, பார்த்துக்கலாம். அப்படியே மழைக்கு சுட சுட சாப்பிட்டோம்னா அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 hour later. குக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்காக விசில் பண்ணியாச்சு. அடுத்து ஓப்பன் பண்ணி பிரியாணி இப்படி தான் இருந்துச்சு. அதை நல்லா ஒரு கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டு கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றிக்கிறேன் நான். ஊற்றிட்டு அதை நல்லா கிளறிக்கலாம். நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளறினீங்கன்னாவே உள்ள வரையும் அந்த நெய் போகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.